ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் வித் நார்த் குக்கிங். இன்றைக்கி சூப்பராக கடாய் பன்னீர் செய்யலாங்க. ஹோட்டல் சுவையில் இல்லை, நம்ம வீட்டு சுவையில் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். 4 லவங்கம், 2 ஏலக்காய் அதை உடச்சி போட்டு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆனதும் பெருசாக 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த ஆனியனை வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு இஞ்சி சேர்த்து இந்த ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கினதும் பெரியசாக 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளிங்க, அதை சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. இந்த கடாய் பன்னீருக்கு முக்கியமான மெயின் டிஷ்ஷு இந்த முந்திரி தாங்க. முந்திரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வேர்க்கடலைலாம் போட்டு நான் செஞ்சு பார்த்தேங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் வரல. அதனால் ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துடும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி கொடுங்க. இது தாங்க இந்த கடாய் பன்னீரோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்ச நேரம் ஆறுனதும் இதை அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேன் எடுத்துருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்து ஹோம்மேடு பன்னீருங்க. இது வீட்லேயே நல்லா பாலை காய வச்சு நானே செஞ்ச பன்னீருங்க இது. இந்த பன்னீர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை ஆனதும் அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாங்க. எதுக்கு நான் வீட்டு கடாய் பன்னீர் சொன்னேன்னு தெரியுங்களா? ஹோட்டலில் செய்கிற கடாய் பன்னீரில் எண்ணெய் நிறைய இருக்குங்க. நம்ம வீட்டில் மீடியமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கடாய் பன்னீர் செய்கிறோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கோம், ஹோம்மேடு பன்னீர். அதனால் இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ குடமிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியில் நிறைய பேஸ்ட் ஒட்டியிருக்கு. மிக்சியும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் நம்ம இந்த கிரேவிலேயே சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது மூடி போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட் அப்படியே வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணலாங்க. இப்போ இந்த ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிரேவியோடு ஒன்று சேர்ந்து வருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், கொதிக்க வைக்க வேணாம். ஏன்னா இந்த பன்னீர் நல்லா பால் பாயில் பண்ணி நான் செஞ்சுருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். வீட்டு சுவையில் நான் செய்கிற கடாய் பன்னீருங்க இது. சூப்பராக இருக்கும். இது ரொட்டியோடு சாப்பிட்லாம், பரோட்டாவோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், எல்லாத்தோடு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.